ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் நம்மள நிறைய பேத்துக்கு அவசியமாக ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய டாபிக் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மள நிறைய பேருக்கு வந்து சில டைம்ஸ், இன்னும் சில பேருக்கு சொல்லணும்னா பல நேரங்களில் நான் இப்போ சொல்கிற மாதிரி தோணும். அதாவது நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்க மாட்டோமோ, லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் நம்மக்கிட்ட இல்லையோ, ரொம்ப வீக்கான பர்சனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து மைண்ட் அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக இல்லை, நான் எப்பவுமே இப்படி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் தப்பாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. சில நேரங்களில் கான்ஃபிடென்ஸ் இல்லாததும் ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் மெயினான ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னா, மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் நிறைய சூழ்நிலைகளில் நாம வந்து ரொம்ப வீக்கான பர்சன் நினைக்கிறோம், நமக்குள்ள கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறோம், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா இல்லைன்னு நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாறணும். உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு போல்டான பர்சனாக உங்களை மாற்றிக்கணும். உங்களோட மைண்ட் செட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட டெய்லி லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கீழே ஒரு நாள் வந்து கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுவீங்க. தட் பிரியா, நான் வந்து முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பெட்டராக மாறியிருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக மாறியிருக்கேன், நான் வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாறியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக இது நடக்கும். அதனால இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிற இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நாங்கள் பிரியா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை பார்த்து முடிக்கும் போது அதில் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்குற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு டிப்ஸையும் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் இருந்திருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. இந்த டிப்ஸில் நான் சொல்ல போகிற நிறைய விஷயங்களை நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனி அதை பிரேக் பண்ணுங்க, அதை உடைச்சு வெளியில வாங்க. அப்பதான் நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனா மாற முடியும். உங்களோட லைஃபை எந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் ஈஸியா மேனேஜ் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா உங்களை மாத்திக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப், இந்த ஒரு மிஸ்டேக்கை எப்பவுமே பண்ணாதீங்க. இது உங்களோட கான்ஃபிடென்ஸை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்க யாரு கூடயாவது ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசி முடிச்சிட்டீங்க, ஒரு கான்வர்சேஷன் நார்மலான கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோடையோ ரிலேட்டிவ்ஸோடையோ யாருக்கூடயோ பேசி முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அதை அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுனது கரெக்டா, நம்ம பேசுனது அவங்க ஏதாவது நினைச்சிருப்பாங்களா, இந்த விஷயத்துல ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்களோ, இந்த விஷயத்த நம்ம பேசியிருக்க கூடாதோ, இல்லை இந்த விஷயத்த பேசின விதத்தை நம்ம தப்பா பேசிட்டோமோ அப்படின்னு நினைச்சு முடிச்சு போன கான்வர்சேஷன்ல அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க நம்மளை பத்தி அப்படின்னு அதையே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. பேசி முடிச்சிட்டிங்கன்னா அதை அங்கேயே விட்டுட்டு வந்துங்க. வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்களா, இப்படி யோசிச்சிருப்பாங்களா, அப்படி யோசிச்சிருப்பாங்களான்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே மற்றவங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. மற்றவங்களை நினச்சி உங்களோட வாழ்க்கை வாழக்கூடிய பர்சனாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு தப்பை எப்பவுமே பண்ணாதீங்க. இயல்பாக உங்களோட கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. அதில் வந்து தெளிவான வார்த்தைகளும் பேசுகிற விதத்தையும் மட்டும் சரியாக வச்சுக்கோங்க. மித்தபடி நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறப்பையோ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாவோ அதை திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி திங்க் பண்ணும்போது அது நிறைய விதத்தில் உங்களை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். நாமளே ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் இல்லையோ, நம்ம சரியாக பேச மாட்டோமோ, நம்மளோட பிஹேவியர் சரியில்லையோ அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை திங்க் பண்ண வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் ஆகிடும். ஸோ மற்றவங்களை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. செகண்ட் டிப், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ நீங்கள் உட்காந்து ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து மற்றவங்க டிஸ்அக்ரி பண்ணுறாங்க, இல்லை அதெல்லாம் அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயம் சரியாக இருக்க பட்சத்தில் அதை சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வந்து அப்படியே தயக்கப்பட்டு நிறுத்திக்காதீங்க. நான் சொல்ல வர விஷயம் இதுதான், என்னோட ஒப்பீனியன் இதுதான் அப்படின்றத கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ஸில் கொஞ்சம் தெளிவாகவே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு மேலே அதை அக்ரி பண்ணிக்காததெல்லாம் அவங்களோட விருப்பம். பட் நீங்கள் சொல்கிறது தவறு, சரியாக இருக்க விஷயத்த தவறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி, இதுதான் விஷயம், இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களோட விருப்பம், பட் என்னோட ஒப்பீனியன் இதுதான் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக எப்பவுமே வந்து சொல்ல கற்றுக்கோங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்றதுக்கே நீங்க ரொம்ப தயக்கப்பட்டு நிறுத்திக்கிறீங்க, இல்லை சொல்ல வேணாம்னு நினைக்கிறீங்க,
நம்ம சொன்னா அவங்க ஏதாவது கிண்டல் அடிச்சிருவாங்க, இல்லை அவங்க ஏதாவது அதுக்கு எதிர்மறையாக எதையாவது ஒன்று பேசிடுவாங்க அப்படின்றதுனால ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் வீக்கான பர்சனாலிட்டியாக ரொம்ப மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்க ஒப்பீனியனை எவ்வளோ பேர் இருந்தாலும் அதை சொல்கிற விதத்தில் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்றத மட்டும் உங்களோட மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அந்த சொல்கிற விதத்தையும் சொல்கிற கருத்தையும் தெளிவாக சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது நம்மளையே நாம் வந்து நிறைய விதத்தில் கான்ஃபிடென்ட்டாக மாற்றிக்க முடியும். நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணிக்க முடியும். தேர்ட் டிப், நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி ஒர்க் பண்ணுற இடமோ இல்லை உங்களோட ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கோ போயிருக்கீங்க, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி போகும்போது ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்குது, அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஒருத்தர் உங்களை பார்க்குற விதமோ இல்லை அவங்க பேசக்கூடிய டோனோ கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ரொம்ப அஃபண்ட் ஆகாதீங்க. அதாவது நம்மளை வந்து அவங்க இப்படி நினச்சி தான் பார்த்துருப்பாங்க, இல்லை இந்த டோனில் அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு எப்போவுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது யோசனைகள் இருந்திருக்கும், அந்த யோசனையோடையோ கூட உங்களை பார்த்துருக்கலாம். இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் அவங்களோட டோன் அப்படி இருந்திருக்கலாம். அதனால உங்களோட பேசும்போது அவங்களோட டோன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். மித்தபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்கணும்னு நினச்சி பர்பஸாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது, அவங்க என்கிட்ட பேசுகிற டோனும் அவங்க என்னை பார்க்குற விதமும் சரியில்லை, அது வந்து என்னை ஏதோ ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி பார்க்குற விதமோ இல்லை நீங்கள் பேசுகிறதோ உங்களோட ஆட்டிடியூடோ உங்களோட பிஹேவியர் டுவர்ட்ஸ் மீ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றத உங்களோட ஸ்டைலில் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து தெரியப்படுத்துங்க. மித்தபடி அவங்களுக்கு ஏதோ ஒரு யோசனையில் இருக்கும்போதோ அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போதோ உங்ககிட்ட பார்க்கக்கூடிய ஒரு பார்வையோ இல்லை பேசக்கூடிய டோனையோ இப்படி நினச்சி பார்த்துருப்பாங்க அப்படி நினச்சி பார்த்துருப்பாங்க அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்படி அவங்க பார்க்கறதுனாலையோ பேசுறதுனாலையோ நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களோ பெரிய பிரச்சனைகளோ வந்து வரப்போகிறது கிடையாது. ஜஸ்ட் லைக் அதை வந்து தட்டி விட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்களோட லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அதையே யோசிச்சு வச்சு அதுக்கு ஒரு டைம் கொடுத்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு திங்க் பண்ணி உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் உங்களை ஒரு வீக்கான பர்சனாலிட்டியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவும் செய்யாதீங்க. உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தேவையில்லாத இன்செக்யூரிட்டிஸையும் கிரியேட் பண்ணிக்காதீங்க. ஃபோர்த் டிப், இந்த ஒரு மிஸ்டேக்கை மற்றவங்கள யோசிச்சு உங்களோட லைஃப்பில் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட டெலிவர் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி தேவைப்படுது, உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொன்னால் போதும். அதை விட்டுட்டு நம்மளை அவங்க சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்மளை பற்றி அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன சொல்ல வரோன்றதை அவங்க சரியாக எடுத்துக்கணும், நம்மளை அவங்க தப்பாகவே நினச்சிடக்கூடாது, இது வந்து மிஸ்டேக்காக ஆகிடக்கூடாது, இல்லை அவங்க நம்மளை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு உங்களோட ஃபுல் எனர்ஜியும் கொடுத்து ரொம்ப நேரம் அவங்களுக்கு ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோட கருத்துக்களுக்கும் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. அதனால இந்த ஒரு பழக்கத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் கிளாரிட்டி கொடுக்கணும், ஒரு விஷயத்தில் இதுதான் நடந்துச்சு இப்படி தான் இருக்குது இந்த விஷயம் அப்படின்றத பற்றி ஒருத்தட்ட டெலிவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அதை பற்றி என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. மித்தபடி அவங்க வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, தப்பாக புரிஞ்சுக்க கூடாது, நம்ம பற்றி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களை புரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓவர் எக்ஸ்பிளனேஷன் வந்து தேவைப்படவே படாது. ஸோ அந்த மாதிரியான ஆட்களை வந்து நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. அதனால நிறைய நேரங்களில் நீங்கள் தான் மைண்ட் அளவில் வந்து அஃபெக்ட் ஆவீங்க. ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 5th டிப், இதை நம்மள நிறைய பேர் பண்ணுவோம். அதாவது நமக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் பண்ணணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்கும், ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு விஷயம் வந்து நிற்கும், இதை நம்ம பண்ணால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அதனால நம்ம இதை பண்ண வேணாம் அப்படின்னு நம்மளே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவோம். இந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது உங்களோட முன்னேற்றத்தை நிறைய விதத்தில் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாறாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசன் தான்.
உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும்னு தோணுதோ, நம்ம இதை பண்ணா லைஃப்ல வளருவோம், நம்ம இதை பண்ணா நம்ம லைஃப்க்கு நல்லது, நமக்கு வந்து இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளோட பேஷன் இது, நமக்கு விருப்பம் இது, நமக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதை பண்ணணும் நமக்கு தோணுச்சு அப்படின்னா அதை பத்தி நீங்க வேற எதுவுமே ரொம்ப பெருசா யோசிச்சுக்காதீங்க. முக்கியமா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இதை பண்ணும்போது மற்றவங்களோட பார்வை நம்மளை பற்றி என்னவா இருக்கும் அப்படியெல்லாம் யோசிக்காம உங்களுக்கு தோணுன விஷயத்த நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. எப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத நீங்களே தடுத்து நிறுத்திக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்ற விஷயம் காணாமலே போயிடும். நீங்கள் ரொம்ப வீக்கான பர்சனாக மாறிடுவீங்க. யாரு நினைச்சு என்னங்க ஆக போகுது, நம்ம சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு இந்த மாசம் வந்து செலவுகளை மீட் பண்ண முடியும், நம்மளோட லைஃப்பை நாம பார்க்க முடியும். இதுல வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட வளர்ச்சியை நாமளே தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபெயிலியருக்கு நம்ம மட்டும்தான் காரணமா இருப்போம். இதுல மற்றவங்கள சொல்றதுக்கு எதுவுமே ரீசன் இல்லாம போயிடும். ஸோ எப்பவுமே உங்களோட வளர்ச்சியிலையும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க விருப்பப்படக்கூடிய விஷயங்களையும் மற்றவங்களை பற்றின சிந்தனையை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக வளர்ச்சியும் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சனாகவும் மாறுவீங்க. 6th டிப், லைஃப்பில் எப்பவுமே எஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு எஸ் சொல்லுங்கள், நோ சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நோ சொல்லி பழகுங்க. இங்கே நிறைய பேர் நோ சொல்ல வேண்டிய இடங்கள்ல எஸ் சொல்லியே லைஃப்பில் ரொம்ப வீக்கான பர்சனாகவே மாறிடுறாங்க. எந்த ஒரு விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ணுதோ, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுதோ, எது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நோ அப்படின்ற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி பழகுங்க. அதுக்கு வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களா, நம்ம சொந்தக்காரங்க இப்படி நினைப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நினைப்பாங்க அப்படின்னு ஒரு தாட்ஸை மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நோ சொல்ல வேண்டிய இடங்கள்ல எல்லாம் எஸ் சொல்லி உங்களை நீங்களே பாதிப்புக்கு உள்ளாக்கிக்காதீங்க. இது உங்களை ரொம்ப வீக்கான பர்சனாக காட்டும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு டைம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது, ஏன் இத்தனை நாளாக எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு தானே இருந்தேன், இப்போ மட்டும் எதுக்கு இது மாட்டுற அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் சைட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் நீங்கள் ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. ஸோ அதனால உங்களுக்குள்ள எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டியோட இருந்துக்கோங்க. இந்த கிளாரிட்டி உங்களை ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் உங்களோட டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக, ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக சீக்கிரமே மாறிடுவீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.